கெனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஃபோர்ஸ் K9 ட்ரைனிங் சென்டர்னா இந்தியன் ஆர்மிக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம பெல்ஜியம் வந்து ட்ரெயின் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கெனல்ல சார் தான் மெயின். அவர் பேர் சண்முகம். ஒரு 3 floors கிட்ட வச்சிருக்கோம். இன்னமும் செட்டப்ஸ் போய்கிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. முகேஷ் அம்பானி கம்பெனிஸ்ல இருந்து ஒரு 3 to 4 டாக்ஸ் கிட்ட புக் ஆயிருக்கு. நம்மள்ட்ட ஒரு 1 month பப்பீஸ் வந்து லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. கிரவுண்ட்ல இருக்க ஓல்டு லைனேஜ் பப்பி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். இது மாதிரிலாம் ஒரு மார்க்கிங்ஸ் வந்தா கிராஸ் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஏன்னா டெய்ல இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி முடி இந்த கீழே வளர்றது அதெல்லாமே இருக்காது. இயர் வந்து சீக்கிரமாவே தூக்கணும் டாக். பிளைன் சர்ஃபேஸ்ல ரஃப் சர்ஃபேஸ்ல நம்மளுக்கு ஒரு 10க்கு 10 இருக்கணும். அப்பதான் இது ஏன்னா ஓவர் ஹைப்பர் ஆக்டிவ். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வேற நிறைய டாக்ஸ் பேன் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்போர்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா பண்ணிக்கிறோம். இப்ப ரீசெண்டா இப்போ 1 month முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேட்கறவங்களுக்கு அவங்களோட பிரைஸ் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்து பண்ணி கொடுக்கறதுனா. ஆனா என் பேர் வந்து நாகேந்திரன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கேன் முகிலன். அதுக்கப்புறம் நம்ம கிணல்ல சார் தான் மெயின். அவர் பேர் சண்முகம். நம்ம 3 பேர் தான் சேர்ந்து இப்ப இந்த கிணல்ல மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இந்த கிணல்ல வந்து பாத்தீங்கன்னா பெல்ஜியம் மெல்னோஸ் வந்து ப்ரீடிங் பண்ணிக்கிறோம்னா மிச்சப்படி எல்லா டாக்ஸுமே ட்ரைனிங் பண்ணி கொடுத்துக்கிறோம்னா இந்தியன் ஆர்மிக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம பெல்ஜியம் மெல்னோஸ் வந்து ட்ரெயின் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். மெயினான இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிறோம். பிரைவேட் கம்பெனிஸுக்கு நம்ம நிறையவே பெல்ஜியம் ஆர்டர்ஸ் எடுத்து நிறைய ப்ரீடிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிறோம். இப்பதான் ரீசெண்டா சரி ஓகே கஸ்டமர்ஸ்க்கு நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் கொடுக்கலாம். ஏன்னா கஸ்டமருக்கு யாருக்குமே பெல்ஜியம் பத்தி அவ்வளவா விழிப்புணர்வு இல்லை. குவாலிட்டிஸ்னா என்னன்னு இது பண்ண மாட்டேங்கிறாங்க. பிளட் லைன்ஸ் இதெல்லாமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க பிரைசஸ் வச்சு டிஃப்ரெண்டா நினைக்கிறாங்க. என்ன இங்க எவ்வளவு சொல்றாங்களே இங்க எவ்வளவு சொல்றீங்க அப்படிங்கறது கிடையாது. நம்மள்ட்ட பிளட் லைனு அந்த பப்பீஸ் ஏத்த குவாலிட்டி தான் அது. இப்ப இந்த பப்பீஸ் வந்துச்சு, லிட்டர்மெண்ட் ஆச்சு. கரெக்டா 1 monthல வந்து பார்த்தாங்க ஆர்மில. பார்த்துட்டு இந்த பப்பி 2மே புக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் கம்பெனிஸ்ல இருந்து முகேஷ் அம்பானி கம்பெனிஸ்ல இருந்து ஒரு 3 to 4 டாக்ஸ் கிட்ட புக் ஆயிருக்கு. இது மாதிரி நம்ம புக்கிங் ப்ராசஸ்ல வேணா மெயினா பண்ணிக்கிறது. கஸ்டமர்ஸுக்கு கேட்கறவங்களுக்கு அவங்களோட பிரைஸ் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்து பண்ணி கொடுக்கறதுனா. இதுல 2 பிரீட் இருக்கு, ஒர்க்கிங், ஷோவு. இப்ப நம்ம வச்சிருக்கிறது ஃபுல்லாவே ஒர்க்கிங் தான். இதுல வந்து பேப்பர், அது அந்த பேப்பர் எதுக்குன்னா அந்த அப்பா அம்மா வந்து என்னென்ன ஒபீடியன்ட், என்னென்ன குவாலிட்டிஸ்ல இருக்கு பப்பி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கதான் அந்த பேப்பர்ஸ் சொல்லுவாங்க. அந்த பேப்பர்ஸ்க்கு ஏத்த பப்பீஸ் தான் நம்மள்ட்ட எப்ப எல்லாமே இருக்கிறது. ஒபீடியன்ட் பொறுத்து தானே நம்மள்ட்ட குவாலிட்டிஸ் பிரைசஸ் எல்லாமே டிஃபர் ஆகுறது. நம்மள்ட்ட இப்போ அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 டாக்ஸ்க்கு மேல இருக்கு. இங்கேயே பப்பீஸ் அடல்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 3 floors கிட்ட வச்சிருக்கோம். இன்னமும் செட்டப்ஸ் போய்கிட்டு தான் இருக்கு. நீங்க ஏற்கனவே ஒரு 2 years முன்னாடி நீங்க வந்து எடுத்திருந்திருப்பீங்க. அந்த ட்ரைனிங் செக்ஷன் எல்லாமே எடுத்திருந்திருப்பீங்க. இப்போ ஓகே அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்போதைக்கு நம்ம கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்துரும். இப்பதான் இப்ப ரீசெண்டா வந்துட்டு ஓகே எல்லாம் கஸ்டமர்ஸுமே கொடுக்கலாம். ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறைய விரும்பி எடுக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா இப்ப இந்த 1 yearல கிட்டத்தட்ட ஒரு 150 டாக்ஸ் கிட்ட கஸ்டமர்ஸ்க்கே கொடுத்துருப்போம் அரௌண்ட். நிறைய பேருக்கு லைக்கிங்ல இருக்கு. ஏன்னா இந்த குவாலிட்டி வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வேற நிறைய டாக்ஸ் பேன் பண்ணிருக்காங்க. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்க டாக் மேல இருக்க கிரேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டாக்ஸ் மேல மாறிக்கிட்டு இருக்கு நிறைய பேர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறையவே என்கொயரிஸ். நம்மள்ட்ட ஒரு 1 month பப்பீஸ் வந்து லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு 5.5 months பப்பீஸ். அதுக்கப்புறம் அதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 48 days பப்பீஸ். அதுக்கப்புறம் நம்ம இப்ப ரீசெண்டா பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 days பப்பீஸ். அதுக்கப்புறம் நம்ம அந்த கையில தூக்கி வச்சிருக்கோம்ல அதெல்லாமே 3.5 month பப்பீஸ். இது மாதிரி பப்பீஸ்ல இப்போதைக்கு நம்மள்ட்ட சேல்ஸுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 30 to 35 பப்பீஸ் கிட்ட இருக்கு நான் சேல்ஸுக்குன்னு. இது மட்டும் இல்லாம நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொடுக்குறோம் டாக்ஸ் அவங்கள்ட்ட பிரீட் இப்ப நிறைய பப்பீஸ் நம்மள்ட்ட வெளியே கிடக்கு. அந்த மாதிரி பப்பீஸ் இருந்தாலுமே அது நம்ம கம்பேரிட்டிவ்லி நம்ம கிணல கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிரைசஸ் வந்து கம்மியா வரும். ஏன்னா அந்த இவங்க பொறுத்து கொடுக்கறதுனால கொஞ்சம் பிரைசஸ் கம்மியா வரும். ஆனா இது எல்லாமே அந்த லைனேஜஸ் கம்பேர் பண்ணும்போது வராது. ஏன்னா என்னதான் டாக்ஸ் நம்மள்ட்ட இருந்து எடுத்தாலும் அவங்க ப்ராப்பர் ரிப்பீட்டட் ஒர்க்கிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டிரான்ஸ்போர்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா பண்ணிக்கிறோம். இப்ப ரீசெண்டா இப்போ 1 month முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அமெரிக்காவுக்கு ஒரு 2 டாக்ஸ் கொடுத்துருக்கோம், துபாய்க்கு ஒரு டாக் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் கல்ஃப் கண்ட்ரிக்கு ஒரு டாக் கொடுத்துருக்கோம். ஆனா என்ன கல்ஃப் கண்ட்ரிக்கு கொடுக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு. அதனால நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் இந்தியாவே நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் தாராளமா பண்ணி தரலாம். சாரி ஆல் ஓவர் வேர்ல்டே பண்ணி தரலாம். இப்போதைக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு இப்போதைக்கு. இப்ப கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வந்து மேஜரா வரும். இப்போ வந்து இது மகாகனின்னு ஒரு கலர் சொல்லுவாங்க. அதான் நார்மலா எல்லாத்தையுமே இருக்கிறது. அதுக்கப்புறம் டியூரான்ங்கிறத மேக்ஸிமம் தான் இந்த கலர் வரும். இதுதான் டியூரான் கலர். டியூரான்னு சொல்றது கொஞ்சம் பிளாக் டாமினண்டா, பிரவுன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் பியூர் பிளாக் இருக்கு. இது 3 தான் வந்து மெயினா இருக்கிறது. அதுல அந்த பிளாக்கும் டியூரானும் கொஞ்சம் ரேரு. மேக்ஸிமம் மகாகனி கலர் எப்பயுமே கிடைக்கும். இந்த மகாகனி கலர்ல வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் மார்க்கிங்ஸ், ஒயிட் மார்க்கிங்ஸ் இது மாதிரிலாம் வரும். மார்க்கிங்ஸ் வந்தா கிராஸ் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இதோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஷார்ப்பா இருக்கும். நல்லா
டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 months இயர்ஸ் வந்து நல்லா தூக்கிடும். டெய்ல் குவாலிட்டி இதெல்லாமே பாத்தீங்கன்னா டெய்ல் அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி முடி இந்த கீழே வளர்றது அதெல்லாமே இருக்காது. நார்மலா அந்த டெய்ல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மல் டாக்ஸுக்கு எப்படி இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அதோட ஸ்டாண்டர்ட் அதோட அனாட்டமில தெரியும். இப்போ டாக் இப்படி நீங்க இப்படி டாக் பாத்தீங்கன்னா நார்மல் டாக்ஸ் வந்து இப்படி இருக்காது. அதோட அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இது பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்ப நம்மள்ட்ட இருக்கிற அடல்ட்ஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது வந்து டிபெண்ட் ஆன் கஸ்டமரோட இது பொறுத்து நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணியிருக்கோம். குரூமிங்கா இருக்கட்டும், பாத்திங்கா இருக்கட்டும், டேரக்ட் வீட்டுல போய் பாத்திங் பண்ணி கொடுக்க ஆள் இருக்கு, குரூமிங் பண்றதுக்கு ஆள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லிட்டர்மெண்ட் இப்போ டாபர்மேன் நீங்க பாப்பீங்க இந்த வீடியோல காமிக்கிறேன். நம்ம கஸ்டமரோட டாக் கொடுத்தது இப்போ லிட்டர்மெண்ட் ஆக போது நம்மள்ட்ட டாக் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை லிட்டர்மெண்ட் பார்த்து பப்பீஸ் ஒரு 30 days வரைக்கும் வளர்த்து பர்டிகுலர் சார்ஜஸ் வாங்கி அந்த டாக்ஸை கொடுத்துறோம். இல்ல மினிமம் டாக்ஸுக்குன்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10க்கு 10 கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் ஆச்சு இருக்கணும். கொஞ்சம் ஓடி விளையாட நான் சொல்றது ரஃப் சர்ஃபேஸ் இருக்கணும். இந்த டைல்ஸ் இது மாதிரி பிளைன் சர்ஃபேஸ் இல்ல ரஃப் சர்ஃபேஸ்ல நம்மளுக்கு ஒரு 10க்கு 10 ஆச்சு இருக்கணும். அப்பதான் இது ஏன்னா ஓவர் ஹைப்பர் ஆக்டிவ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த நாய் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4 to 5 hours தான் ஸ்லீப்பே ஆகும். ஏன்னா மிச்சம் நேரம் ஃபுல்லாவே சுத்திக்கிட்டே தான் இருக்குங்க. நீங்க லைட்டா ஒரு சவுண்ட் கேட்டா போதும் பப்பீஸ் ரொம்ப அலர்ட் ஆயிருங்க. இதுல அதுக்கப்புறம் இந்த குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இயர் வந்து சீக்கிரமாவே தூக்கிடும் டாக். இப்ப இது ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் 6 months வரைக்கும் ஆகும் தூக்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 monthsலயே தூக்கிடும். அதான் இது மெயினானது. அதுக்கப்புறம் இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பயங்கரமாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் கேட்பாங்க டாக் ஹைட்டா வருமான்ட்டு. ஹைட் இதுல பெல்ஜியம்ல மெயினா இருக்காது. நீ எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா தெரியும் 1-2 டாக்ஸ் நல்லா ஹைட்டா இருக்கும். மேக்ஸிமம் டாக்ஸ் எல்லாமே நார்மல் ஹைட் தான். இதுதான் அதோட ஸ்டாண்டர்ட் ஹைட்டு. பெல்ஜியமோட ஸ்டாண்டர்ட் ஹைட்டு ஒரு நார்மலா அப்ராக்சிமேட்டா ஒரு 2.5 feet வரும். அவ்வளவுதானா. மெயினா ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 2 கலர் தானா. ஒன்னு பிளாக் டாமினன்ட்ல இருக்கும், இன்னொன்னு வந்து ப்ரௌன்ல இருக்கும். அந்த ப்ரௌன்ல இருக்க ஓல்டு லைனேஜ் பப்பி வந்து நம்ம ஒன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா பிளாக் டாமினன்ட் தானே இப்ப நிறைய பேர் கஸ்டமர்ஸ் விரும்புறாங்க. ஆனா ஓல்டு லைன்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதான். இப்ப பெல்ஜியம் மெல்னோஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஆர்மிக்கான டாக்னா ரொம்ப ஃபோர்ஸ்னா அது டாகோட ஆக்டிவ்னஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். குவான்டிட்டி வந்து கம்மியா எடுக்கும் ஆனா இன்டேக். ஆனா அதோட எனர்ஜி லெவல் வந்து வேற லெவல்ல இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை சொன்னாலே கேட்டுக்கும்பாங்க. ஆனா பெல்ஜியம் மெல்னோஸ்னா ஒரு தடவை சொன்னாலே கேட்டுக்கும். அதுதான் பெல்ஜியம் மெல்னோஸோட ஸ்பெசிபிக்கான பவர். ஏன்னா பார்க்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய மாதிரி இருக்கும். பப்பி எடுத்துட்டு அந்த ட்ரைனிங்லாம் இங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, நான் இப்ப வந்து எல்லாமே சேர்த்து பண்ணி தரணும். அவங்களுக்கு ஏத்த லைன் தானே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொல்லிருப்பேன் பாருங்க. இது ஒர்க்கிங் லைன் ஷோ லைன் 2 இருக்கணும். நம்ம மெயினா ஒர்க்கிங் லைன் தான் கான்சென்ட்ரேட் பண்றது. ஃபுல்லாவே ஒர்க்கிங் லைன்ஸ் தான். பப்பி வந்து நீங்க ஒரு 3.5 month மேல எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் அது பேசிக் ட்ரைனிங் முடிச்சிருது. நார்மல் டாக்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணணும்னாலும் பண்ணித்தரோம். ஆனா இது இது நம்மள்ட்ட வாங்குறதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையா தான் வரும். ஏன்னா அதுக்குள்ள மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாமே இருக்கு. டிபெண்ட் ஆன் பிரீட் பொறுத்த வரைக்கும் மாறும். சில பிரீட்ஸுக்கு வந்து நம்ம பண்றது கிடையாது. அது ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ண தெரியாம அதுக்காண்டி கிடையாது. நம்ம பண்ணிட்டு அவங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்ப கிரேடன்னு இப்ப இது புள்ளி குட்டா இந்த பிரீட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு மெனக்கடணும். ஒரு 4 மாசம் நாங்க அதை ட்ரெயின் பண்ணிட்டு நீங்க எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 2 months அதை ட்ரெயின் பண்ணி வைக்கணும். ட்ரெயின் பண்ணாம சரி அவங்க தான் ட்ரெயின் பண்ணிட்டாங்களேன்னு விட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ட்ரைனிங் எல்லாமே மறந்து போயிடும். அதான் டாக்ஸோட ஒரிஜினல் பிஹேவியர். நீங்க நார்மலா விளையாண்டீங்கன்னா உங்கள்ட்ட கண்டிப்பா ட்ரைனிங் பண்ணாது. அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆகும், எங்க மேல ஃபால்ட் ஆகும். அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில பிரீட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுல அப்படி எடுத்தாலும் உங்களுக்கு ஏதாவது கம்பல்சரி எங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்படி பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்மள்ட்ட ட்ரைனிங் வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் ஷிப் முடிச்சோடனே அவங்களுக்கு ஒரு 2 to 3 hours அவங்கள வச்சு எப்படி அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம அனுப்பிச்சே விடுறோம். ஹேர் கோட்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? ஆனா பெல்ஜியம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேர் கோட் தானா. இப்ப எப்படின்னா இப்ப ஜெர்மன் ஷெப்பர்ட்ல வந்து பிரிப்பாங்க ஸ்மூத் கோட்டு, லாங் கோட்டு, புஷ் கோட்டுன்னு அப்படின்னு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மூத் கோட்டுன்னு சொல்ற வெரைட்டில தான் பெல்ஜியம் மெல்னோஸ் மெயினாவே வரும். அது இதோடயாச்சும் கிராஸ் பண்ணி இருந்தா வேணா வந்து புஷ் கோட் வந்து கொஞ்சம் கூட வருமே தவிர கோட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாவே இருக்காது. அதுக்கப்புறம் கோட் ஷைனிங் இருக்கணும். அந்த ஷைனிங்க்கு தான் பெல்ஜியம் மெல்னோஸோட இதுவே. பப்பி வந்து நல்லா ஆக்டிவா நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னா பப்பியோட கோட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். இப்ப வெயில்ல பாத்தீங்கன்னா அது வந்து கிளிட்டர் மாதிரி தெரியும், அப்படியே ஷைன் ஆகி தெரியும். அதான் மெயினா பெல்ஜியம் மெல்னோஸ். அதோட லுக் பாத்தீங்கன்னாலே தெரியும், டாக் மாதிரியே இருக்காது, ஒரு ஃபாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் டாகோட லுக்கே. நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஆட்டா இருக்குமா கிளைமேட் எப்படி? ஆமா, நான் இப்ப வந்து பெல்ஜியம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 16 to 17 years ஆச்சுண்ணா. இப்ப நம்ம கண்ட்ரிக்குள்ள வந்தே 16 to 17 years ஆச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ளேயே இம்போர்ட் பண்ணி எடுத்து இதை பிரீட் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. இப்ப நம்ம எடுத்ததுமே இம்போர்ட் பண்ணி தான் இது பண்ணிருக்கோம். ஆனா அந்த கிளைமேட்ல இருக்க டாக் நம்ம எடுக்கணும். இப்ப நம்மளுக்கு இம்போர்ட் கூட வருதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த கிளைமேட் இருக்க டாக்கு நம்ம ஏசி ரூமுக்கு வந்து கண்டிஷன் பண்ணிக்கிருக்கோம். அந்த ரூம்ல வச்சு நாங்க மெயின்டைன் பண்ணி அதோட பப்பீஸ் நம்ம இந்த கிளைமேட்டுக்கு எடுக்கும்போது அந்த பப்பீஸ் வந்து கிளைமேட்டுக்கு இது அடாப்ட் ஆகிக்குங்கண்ணா. ஏன்னா அது வந்து இங்கேயே பார்ன் ஆகுது. ஏன்னா இது வரைக்குமே அது பிளசண்டால தான் இருந்திருக்கு. அதோட பிறக்கிற என்விரான்மெண்டே நம்ம ஊர் தான். அதனால நம்ம என்விரான்மெண்ட் கல்ச்சர் இருக்கு, நம்ம என்விரான்மெண்ட் வந்து அடாப்ட் ஆகிக்குதுண்ணா. மிச்சப்படி நார்மல் இது வந்து அடாப்ட் ஆகாதுண்ணா. எடுத்தோன்னே இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து இப்படி வெயில கட்டினோம்னா கண்டிப்பா அடாப்ட் ஆகாதுண்ணா. அதுக்கு நாங்க ஃபுட் ப்ராசஸ் இருக்கு. அது நாங்க 1 month வரைக்கும் நாங்க அது கஷ்டப்படணும். உடம்பு வந்து இறங்கி தான் ஏறும் இம்போர்ட் பண்ற டாக்ஸ் எல்லாமே. ஃபுட்லாம் எப்படி ப்ரோ?
ஆனா ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் எல்லா டாக்ஸுக்கும் போடுற ஃபுட்டு தானா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெர்மன் ஷெப்பர்டு, அதுக்கப்புறம் இந்த கிரேடன், இதுக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா குவான்டிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா கொடுப்பீங்க. அவ்வளவு குவான்டிட்டிஸ் கூட பெல்ஜியமுக்கு வராது. நம்ம மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பாக்கெட் ஃபுட் வந்து தவிருங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பாக்கெட் ஃபுட் தடுக்கிறவங்களுக்கு நம்ம குக்கும்பர், அதுக்கப்புறம் இது கேரட், பீட்ரூட், இது மாதிரி வெஜ் ஐட்டம்ஸ்ல உள்ள ஃபுட் ரெசிபிஸுமே இன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுக்குறோம். இல்ல கொஞ்சம் எனக்கு நல்லாவே கொஞ்சம் growth வேணும், நல்லா கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்கா லுக் இருக்குன்னா நம்ம கண்டிப்பா ஃபுட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். பேக்கெட் ஃபுட். ஆனா பேக்கெட் ஃபுட்டுக்கு மெஷர்மெண்ட் இருக்கு. இந்த வெயிட்டுக்கு இந்த மெஷர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ல கொடுத்தாதான் டாக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியா இருக்கும். இன்னொன்னு மெயினான விஷயம் என்னன்னா, இம்யூனிட்டி பவர் கூடலாம். இம்யூனிட்டி வந்து ரொம்பவே ஹையா இருக்கும் பெல்ஜியமுக்கு. என்னனாலுமே தாங்கி நிக்கிறது வந்து பெல்ஜியம். எவ்வளவு இம்யூனிட்டி இருக்கோ அவ்வளவு தூரம் ஹையா இருக்கும் பெல்ஜியமுக்கு. அதனாலதான் இந்த பியூர் லைன்ஸ் பிரீட்ஸ்ல கம்பல்சரி இம்யூனிட்டி வந்து ஹையா இருக்கும். அதனாலதான் பெல்ஜியம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்பிரீடிங் வந்து பண்றதே கிடையாது. உங்களுக்கு மேஜரா நீங்க எதுக்குமே எடுத்துட்டு போக தேவையில்ல. டாக்டர்ஸ் போய் ப்ராப்பர் வேக்சினேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். மிச்சப்படி நீங்க அடிக்கடி டாக்டர் எடுத்து போகணும் கம்பல்சரியே கிடையாது. டாக் நார்மலாவே ஆக்டிவா தான் இருக்குங்க. நீங்க நார்மல் ஃபுட்டு கொஞ்சம் கைடன்ஸ் கேட்டுக்குங்க. ஏன்னா இப்ப உங்கள்ட்ட பப்பி எடுக்கிறீங்கன்னு வைங்களே, ஒரு 1.5 to 2 months வரைக்கும் எங்கள்ட்ட கைடன்ஸ்ல இருங்க. நீங்க ஹை பிரைஸ் கொடுத்தா எடுக்கிறீங்க, நீங்க ஒரு ஹை லெவல் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஆனா நம்மள்ட்ட கொஞ்சம் கைடன்ஸ் நீங்க கேட்டுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எப்படி பப்பி வளர்க்கணும்னு தெரியும். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு டைம் பப்பி எடுத்துடுறீங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 4 to 5 monthsக்கு அப்புறம் அந்த பப்பிக்கு ப்ராப்ளம்ங்கிறதுக்கு அப்புறம் அடிக்கிறீங்க. அது கரெக்டான ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, கரெக்டான ஃபுட் டயட் இருக்கு. நீங்க வந்து சில பேர் வந்து ஓவர் ஃபீட் பண்ணிடுறாங்க. டீ, காஃபி, அது செல்லமா பழம் நம்ம சாப்பிடும் போதெல்லாம் சாப்பாடு கொடுத்து அப்படிலாம் கிடையாது. அதுகளுக்குள்ள டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேற, நம்மளுக்குள்ள டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேற. நம்மளுக்கு ஏத்த மாதிரி அதை அடாப்ட் பண்றதுன்னா இப்போதைக்கு நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா அதுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து செரிக்காது. அதுகளுக்கு செரிக்கிற ஃபுட்டை தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் உப்பு, உரப்பு, இனிப்பு, இது மாதிரிலாம் ஃபுட்ஸ் கம்பல்சரி 100% கொடுக்க கூடாது. ஆனா நிறைய பேர் கொடுக்குறாங்க. சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், இதெல்லாமே 100% ப்ரிஃபரபிள் கிடையாது.